டியூஷன் கற்க வந்த அனைத்து மாணவர்கள், மாணவிகளையும் நீங்க இப்போ பாத்ரூம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 7 வயது சிறுமியிடம் பாலியல் கிண்டல் செய்த டியூஷன் ஆசிரியர். பக்கத்து ரூம்ல இருந்து அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அண்ணன். பரபரப்பு சம்பவம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ். இவர் ஹோலி ஏஞ்சல் என்ற பெயரில் டியூஷன் சென்டர் ஒன்று நடத்தி வருகிறார். இவரது டியூஷன் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ, மாணவிகள் படிச்சு வராங்க. இவர் டியூஷன் எடுக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா, 5 அறைகள்ல தனித்தனியா டியூஷன் நடத்தி வராரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பதி 9ஆம் வகுப்பு படிக்கும் மகனையும், 7ஆம் வகுப்பு படிக்கும் மகளையும் டியூஷன்ல சேர்த்து விட்டிருக்காரு. கடந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி உட்பட 5 மாணவர்கள் ஒரு அறையில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இரவு 7 மணிக்கு மகேஷ் பாடம் சொல்லிக் கொடுத்துட்டு, சிறுமியை தவிர மற்ற எல்லா மாணவர்களையும் பாத்ரூம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அதன் பிறகு தனியாக இருந்த மாணவிக்கு மகேஷ் பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்திருக்காரு. இதனால பயத்துல அந்த சிறுமி கத்தியிருக்காங்க. பக்கத்து அறையில படிச்சுக்கிட்டு இருந்த தன்னுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஓடி வந்திருக்காரு. அப்போது அந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, தனது தங்கச்சிய பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருந்த சம்பவத்த அண்ணன் அதிர்ச்சிகரமா பார்த்திருக்காரு. உடனடியாக பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஆசிரியரை கீழே தள்ளிவிட்டு தனது தங்கையை காப்பாற்றி வீட்டிற்கும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. இங்க நடந்த அனைத்து சம்பவத்தையுமே பார்த்தீங்கன்னா, பெற்றோரிடம் கூறியிருக்காங்க. இதனை கேட்டு கோபமடைஞ்ச பெற்றோர் பார்த்தீங்கன்னா, குளச்சல் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மகேஷை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகிறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளைங்க படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, தனது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்துட்டு இருக்கு. ஆசிரியர்களே பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுக்கிற சம்பவம் அதிகரிச்சு தான் வந்துகிட்டு இருக்கு. டியூஷன் போற இடத்துலயும் இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அனைத்து பெற்றோர்களின் மனதிலுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நாம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க.